ஓம் சாந்தி. 26/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் இகழ் புகழ் மானம் அவமானம் சுகம் துக்கம் போன்ற அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுகத்தின் நாட்கள் இப்பொழுது அருகில் வந்து கொண்டிருக்கிறது. கேள்வி: தந்தை தன்னுடைய பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்? பதில்: குழந்தைகளே, ஒருபோதும் தந்தையுடன் கோபித்து கொள்ளாதீர்கள். ஒருவேளை தந்தையிடம் கோபித்து கொள்கிறீர்கள் என்றால் சத்கதியிடமும் கோபித்து கொண்டு விடுவீர்கள். கோபித்து கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கிறார். தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்தமான பிராமணியிடமோ கோபித்து கொண்டால் மலராகி கொண்டே முள்ளாகி விடுவீர்கள். ஆகையால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். முரளியின் பாடல்: பொறுமையாயிரு மனிதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்தரத்தின் துக்கம் அனைத்தும் தூரமாகிவிட வேண்டும். இப்பொழுது நம்முடைய துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது, மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் முழுமையான முறையில் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவசியம் துக்கம் அடைவார்கள். இங்கு பாபாவிடம் வந்த பிறகும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிப்பார்கள். நிறைய குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது என்பதை பாபா அறிவார். தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கின்ற பொழுது சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மழை பொழிந்துவிடும். சில நேரங்களில் புயல் வந்துவிடும். யார் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ, யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்று சொல்வார்கள். நல்ல காரியம் செய்யும் போது சதா தடைகள் வரதா செய்யும், அதற்காக திரும்பி போவார்களா என்று சொல்வார்கள். சிலர் திரும்பி சென்று விடுகிறார்கள். இங்கும் தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இதுவும் உங்களுடையது யாத்திரையாகும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம். அந்த தந்தை அனைவருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் கூட தீர்த்த யாத்திரைகளுக்கு போகும்போது நிறைய தடைகள் வரும். அந்த தீர்த்த ஸ்தலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மழை பொழிந்து விடும். சில நேரங்களில் புயல் வரும். ஆனால் யார் உறுதியான பக்தர்களாக இருப்பாங்களோ, உண்மையான பக்தர்களாக இருப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் அப்படின்னா தடைகள் வரதா செய்யும், அதற்காக போயிடணுமா திரும்பி போயிடணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே சிலர் பயந்துட்டு திரும்பி போயிடுவாங்க. அதுபோல் நீங்கள் மதுபனுக்கு வரீங்க அப்படின்னா இதுவும் ஒரு யாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லையற்ற தந்தையை சந்திக்க நீங்கள் இங்கே வரீங்க. இந்த யாத்திரையிலையும் தடைகள் வரதா செய்யும். ஆனால் நிச்சயமுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க? நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்க போகிறோம். அவர் யாரு? அனைவருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர். அதில் உறுதியாக இருக்கிறதுனால அவங்க பயப்பட மாட்டாங்க, திரும்பி போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆகுவார்கள், சிலர் பிரஜைகளாக ஆகுவார்கள் என்பதையும் அறிவீர்கள். சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு குறைவான பதவி, ஆனால் சுகம் அவசியம் இருக்கும். சிலரால் எதையும் பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம் என்பதை பாபா அறிவார்.
அதாவது சாக்கார் பாபா இருக்கும்போது பாண்டவபவன் மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்துடுச்சுன்னா தங்குறதுக்கெல்லாம் அங்கே இடமே இருக்காது. அந்த கான்டெக்ஸ்ட்ல பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும், தரையில் படுக்க வேண்டியதாக இருக்கும். தரைன்னா தரையிலையும் ஜமக்காலமெல்லாம் போடுவாங்க, இருந்தாலும் தரையில் படுக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரத்தில் புயல் அடிக்கும். ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, ஏப்ரல் டைம் அது. அப்போது பாபாவை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு. அப்போது பிரகாஷ்மணி தாதி என்ன நினச்சாங்கன்னா, ஏப்ரல் மாதம் தானே, டென்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தி ஸ்தம்ப் பக்கம் எல்லாம் சுற்றி எல்லாம் காலி இடம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் டென்ட் எல்லாம் போட்டு, ட்ரைனிங் செக்ஷனில் வராண்டால எல்லாம் டென்ட்டு போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ திடீரென்னு புயல் மழை வந்தது. டென்ட் எல்லாம் பறந்து போயிடுச்சு. எல்லாருடைய சூட்கேஸ் எல்லாம் தண்ணியில் போயிடுச்சு. அதுபோல் தடைகள் வரதா செய்யும். அதில் உண்மையானவர்கள், உறுதியானவர்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பக்குவம் இல்லைன்னா அவங்க போயிடுவாங்க. இங்கிருக்கும் ராஜாக்களும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள், பிரஜைகளும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அங்கு இருவரும் சுகமானவர்களாக இருப்பார்கள். தந்தையை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஒருவேளை யாராவது கோபித்து கொண்டால் சத்கதியிடம் கோபித்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். சில பேர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் விட்டு விடுகிறார்கள். அதாவது பாபாவை விட்டுட்டு போயிடுவாங்க. நிமித்தமானவரிடம் கோபித்துக் கொள்கிறார்கள் அல்லது தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இங்கு மலராகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறீர்கள். மலராக அவசியம் ஆக வேண்டும். சிலருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னார் இதை செய்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அதனால்தான் வரமாட்டேன் என்கிறார்கள். அவ்வளவுதான், கோபித்து கொண்டு சென்று வீட்டில் அமர்ந்து விடுகிறார்கள். மற்ற அனைவரிடமும் கோபித்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு தந்தையிடம் ஒருபோதும் கோபித்து கொள்ளக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கும். கர்ப்பத்தில் என்ன தண்டனைகள் கிடைக்கிறதோ அதனுடைய காட்சியையும் காட்டுவார். காட்சி காட்டாமல் தண்டனைகள் கிடைக்க முடியாது. இங்கு செய்ததின் காட்சியும் கிடைக்கும். அதாவது கர்ப்பத்தில் ஆத்மாவிற்கு தண்டனை கிடைக்கும். அந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கோ அந்த ஆத்மா, அதற்கான தண்டனை கிடைக்கும். அப்படியே கிடைக்காது, முதல்ல காட்சிகள் கிடைக்கும். ஏன்னா காட்சி காட்டாமல் தண்டனை கிடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்த பாவங்களுடைய காட்சியும் கிடைக்கும், அந்த நேரத்துல இதுவும் கிடைக்கும் அப்படின்றார். இங்கு செய்ததின் காட்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது நீங்கள் படித்து கொண்டே சண்டை போட்டுக்கொண்டு கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்பது தெரியும், அந்த காட்சியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாம் தந்தையிடம் படிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஒருபோதும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்காக தான் நீங்கள் இங்கு படிக்கிறீர்கள். அதனால கோபிச்சிட்டீங்க, யாரோ என்னவோ செய்கிறாங்க, நிமித்தமானவங்க ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எப்படி தேவதையாக முடியும்? இது புருஷோத்தம சங்கம யுகம். அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. யாரோ தவறு செய்துட்டு இருப்பாங்க, இவ்வளோ தவறு செய்துட்டு இருக்காங்க, ஆனாலும் பாபா பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரே, யஜ்யத்தில் இவ்வளோ எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பாபா சரி பண்ண மாட்டாரா, இல்லை அவங்கள திருத்த மாட்டாரா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சந்தேகம் கூட வருது.
அப்படிலாம் வந்ததுன்னா உங்க பாக்கியத்தை இழந்துருவீங்க. யாரோ என்னவோ செய்துட்டு போறாங்க. நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடையணும், சத்கதி அடையணும், புருஷோத்தமனாக ஆகணும் அப்படின்னா, தேவதை ஆகணும்னா, நான் ஒரு பாபாவை பார்க்கணும், ஒரு பாபா சொல்ற வழியில நடக்கணும். அவங்க அப்படி இல்ல, தவறு செய்றாங்க, தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அது அவங்க கணக்கு, அவங்க பதில் சொல்லப் போறாங்க. அனைவரும் சத்யுகத்திற்கு வந்து விட மாட்டார்கள். குழந்தைகள் எதுவும் புரிந்து கொள்வதில்லை, ஞானம் புத்தியில் அமருவதில்லை. பக்தியின் பழக்கம் இருக்கிறது. அதாவது பகவானால் என்ன செய்ய முடியாது என்று கேட்கிறார்கள். இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இன்னார் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கிறார் என்றால் பகவானால் கொடுக்க முடியாதா என்ன என்று கேட்கிறார்கள். உங்களிடம் ஏன் சிலர் மட்டுமே வருகிறார்கள்? பகவான் கற்பிக்கிறார் என்றால் பிறகு ஏன் குறைவாக வருகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அட, இங்கு சாக வேண்டி இருக்கிறது, அங்கு காதுக்கு இனிமையாக இருக்கிறது, அவ்வளவுதான். மிகவும் பகட்டாக அமர்ந்து கீதையை சொல்வார்கள். இங்கு காதுக்கு இனிமை தரும் விஷயம் எதுவும் கிடையாது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கதை போல கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு போலாம். கடைப்பிடிக்கணும், சாகணும், மாறணும் அப்படின்னா அதுல கஷ்டம் இருக்கு இல்லையா? அதனால அங்க போய் கேட்குறாங்க. கேட்கறதுக்கு என்ன கஷ்டம்? அங்க கூட்டம் அதிகமா இருக்கும். இங்க மாறணும், பாபா சொல்ற மாதிரி செய்யணும். அதனால இங்க கூட்டம் கம்மின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். மற்றபடி வெளியில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தைதான் ஸ்ரீமத் கொடுக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் சுக துக்கம், மான அவமானம் ஆகியவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கு யாரும் அவமதிப்பதில்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். ரிப்போர்ட் செய்யவில்லை என்றால் மிகுந்த பாவம் ஏற்பட்டுவிடும். தந்தையிடம் சொல்வதினால் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும். இந்த மருத்துவரிடம் மறைக்க கூடாது. மிக பெரிய மருத்துவர். ஞானத்தை ஊசி என்றும் கண்மை என்றும் சொல்லப்படுகிறது. தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாகுவதற்கான யுக்தியை உங்களுக்கு கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையாகவில்லை என்றால் தாரணையும் ஆகாது. இந்த காமத்தினால்தான் பாவங்கள் நடக்கிறது. இதன் மீது வெற்றி அடைய வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு காரணத்தினாலும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. தண்டனைகள் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அனைத்து தொடர்புகளை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கோபித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஞான ஊசி அல்லது ஞான மை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அந்த அழிவற்ற மருத்துவரிடம் எதையும் மறைக்க கூடாது. தந்தையிடம் சொல்வதினால் உடனே எச்சரிக்கை கிடைத்துவிடும். வரதானம். உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பின் மூலம் உயர்ந்த பாக்கியவான் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் சதா சுயத்தின் நிலையில் இருப்பதினால் உடலின் கர்மவினை ஈட்டி போன்ற தண்டனையும் முள்ளாகிவிடும். உடலின் நோயை யோகத்தில் மாற்றிவிடுகிறீர்கள்.
ஆகையால் சதா ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். மன்மனாபவ நிலையில் இருப்பதினால், குஷியின் சுரங்கத்தினால் சதா நிறைந்திருக்கிறீர்கள். ஆகையால் மனதின் குஷியும் கிடைக்கிறது. மேலும் ஞான செல்வம் அனைத்து செல்வங்களை விடவும் சிறந்ததாக இருக்கிறது. ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாகவே அடிமையாகி விடுகிறது. மேலும் அனைத்து சம்பந்தமும் ஒருவருடன் இருக்கிறது. தொடர்பும் புனித அன்னங்களுடன் இருக்கிறது. எனவே உயர்ந்த பாக்யவான் என்ற வர்தானம் தானாகவே பிராப்தம் ஆகிறது. அதாவது தானாகவே கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவை இரண்டினுடைய சமநிலைதான் டபுள் லாக் ஆகும். அவ்யக்த சமிகை: எப்படி அநேக பிறவிகளில் தன்னுடைய தேகத்தின் ஸ்வரூபத்தின் நினைவு இயற்கையாகவே இருந்திருக்கிறது, அதுபோல் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தின் நினைவை கொஞ்ச நேரம் கூட செய்ய முடியாதா என்ன? இந்த முதல் பாடத்தை பூர்த்தி செய்யுங்கள். அப்பொழுது தன்னுடைய ஆத்ம அபிமானி நிலையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் காட்சி காண்பிப்பதற்கு நிமித்தம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. உன்னன்பில் பலியாகிறே எல்லாருயிர் நண்பன் நீ